ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூபிட்டர் லைஃப் சேனல். இப்போது ஆதார் கார்டுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஆதார் கார்டு எடுத்து 10 இயர்ஸ் ஆகியிருந்தால் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் எல்லாரும் டாக்குமெண்ட் கட்டாயம் அப்டேட் பண்ணி ஆகணும். எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. கீழே அங்கே கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்க. இப்போது உங்கள் ஆதாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் நம்ம அப்டேட் பண்ணணும். அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே இருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கிற சேம் அட்ரஸ் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கீங்க ஆனால் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஆதாரில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு தென் இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டை பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஆதாரோட டேட்டா பேஸும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டில் இருக்கிற நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும். அகெயின் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் கரெக்டான நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அப்டேட்டட் அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அகெயின் ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஐ வெரிஃபை அப்படின்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் லெஸ் தென் 2 MBயாக இருக்கணும். சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நீங்கள் என்ன ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், நேம் எல்லாம் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் மார்க் ஷீட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட், SC ST OBC சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் இது எல்லாமே கொடுக்கலாம். நான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து பேன் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் கிளிக் டு அப்லோட்னு கொடுத்து அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போது அப்லோட் ஆகிடுச்சு பேன் கார்டு. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் உங்கள் அட்ரஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓட்டர் ஐடி, OBC சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட், பேங்க்கு அக்கௌண்ட், பாஸ்புக், EB பில், கேஸ் பில், இது எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாக கொடுக்கலாம். நான் வந்து ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து கிளிக் டு அப்லோடில் ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் ஆகிடுச்சு ஓட்டர் ஐடி.
ஐ ஹியர்பை டிக் பண்ணி ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஜூன் 14 வரைக்கும் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போது சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருச்சு. இப்போ கோ டு டேஷ்போர்ட் போங்க. கோ டு டேஷ்போர்ட் போயிட்டு அதில் ஸ்டேட்டஸ் வந்து வேலிடேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அக்செப்டட்னு காட்டும்.